வணக்கம் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னன்னு சொன்னால், மாகாண சபை சூடு பிடித்திருக்கும். மாகாண சபை என்னவோ தெரியல, நடக்குமோ நடக்காதோ என்ற எல்லாத்துக்கும் தாண்டி, நடக்குமா நடக்காதான்றதை தாண்டி, மாகாண சபை என்று ஒன்று நடந்தால் நாங்கள் முதலமைச்சர் ஆகணுமென்ற கனவோட பலர் உலாவி கொண்டு திரியினோம். அதில் வெளிப்படையாக இப்போ 3 பேர், எம்ஏ சுமந்திரன் ஐயா, அடுத்தது எங்கட இவர் தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள், 3வது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன், அடுத்த இன்னொருத்தர் 4வது நீதிபதி இளஞ்செழியன் என்று சொல்கிறாங்க. அவர் வெளியே குரல் கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும். அவர் தண்டை வாயால் ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலை. இப்படி எல்லாம் இருக்குது. முதலமைச்சர் கனவோட திரிகிற ஆக்கள் நிறைய பேர். அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கட்சியை உதாரணமாக முதலாவது எடுப்போம். இப்போ எங்களுக்கு முதலாவது வைட் செவதானே எடுத்தால் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடலுக்குள் குதிக்கிறார். எங்கள் மீனவர்கள்ற பிரச்சனைக்கு. இந்த மீனவர்கள்ற பிரச்சனை இப்போ 10 வருஷத்துக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் 10 வருஷமாக கடலுக்கு குளிக்காத சைக்கிள் அணி, கடலுக்கு குதிக்காத சைக்கிள் அணி போன கிழமை போய் கடலுக்கு குதிச்சிருக்கு. நாங்களும் மாறோம், கடலுக்கு போகிறோம். கடலுக்கு போராடுறவர்களை நான் கொச்சப்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இவங்களை கூப்பிடாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இதே சைக்கிள் அணி போய் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு 3-4 தையல் மிஷினை கொடுத்து கொண்டு திரியுது. வாழ்வாதாரம் என்று சொல்லி பெரிய வெம்பல்கள் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்வாதாரம் என்று சொல்லி தையல் மிஷினை கொடுத்து கொண்டு திரியினோம். சரியா? அதை விட ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் புளியண்டி எல்லாம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வச்சிருக்கிறார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மட்டும்தான். விளங்கி கொள்ளுங்க. வேற ஒருத்தருக்கும் இவே பயம் இல்லை. வேற ஒருத்தரும் யாரும் பின் பண்ண போறதில்லை, யாரும் முன்னுக்கு வர போறதில்லை. இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஓலை குடிசைக்குள்ள போய் புளேண்டி தாங்கொண்டு வாங்கி குடிக்கிற அளவுக்கு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற ஒரு பெரிய பணக்காரர், அதை விட பெரிய பாராளுமன்ற உறுப்பினர், பெரிய சட்டத்தரணி என்று சொல்லப்படுகிறவர் இன்றைக்கு போய் ஒரு ஓலை குடிசையில போய் புளேண்டி குடிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனையே அந்த பெருமை சாரும். சரியோ? தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்கு முதல் எங்கேயாவது ஒரு 2 வருஷத்துக்கு முதல், ஏன் 10 வருஷம், 2-3 வருஷத்துக்கு முதல் எலெக்ஷன் நேரங்கள் தவிர்த்த நேரங்களில் எங்கேயாவது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்திலேயோ கிளிநொச்சியிலையோ வடக்கிலேயோ எங்கேயாவது ஒரு ஏழை குடிசைன்ற வீட்டில் போய் பிளேண்டி குடிச்ச வரலாறு இருந்தா கீழே கொமெண்ட்ல போட்டோவோட போடுங்க. சரியா? எடிட் பண்ணி போடக்கூடாது, இப்போ எடுத்த போட்டோக்களை போடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு சைக்கிள் அணியை கொண்டு வந்து ரிம் இல்லாமல் கம்பியும் இல்லாமல் பக்கில் அடித்த சைக்கிளா கடலுக்குள்ள தள்ளி விட்டுருக்க வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். அவரை என்னென்னு சொல்றேன்னு தெரியல. ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது சிறுதரன் ஐயா ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சப்பானி கொட்டி இருந்து, சரியோ, பாயில இருந்து 7 தொடக்குதல் முதற்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு போராளிகளுடைய அம்மா மேரை சந்திக்க போறேன், அவைய சந்திக்க போறேன், இவைய சந்திக்க போறேன்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டு மாகாண சபையை முன்னிட்டு அங்கேயும் இங்கேயும் மேலே மோதி கொண்டு திரிகிறேன். அதை விட இந்த ரீச்சாக நாங்கள் அவர் விளம்பரப்படுத்தி கொண்டே திரிகிறார். அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் சம்பந்தமான சமூக ஊடகங்களில் பல விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறதால இப்போ ஒரு போட்டியில் இல்லாத ஒரு ஆளை நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விடுங்க. கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவரை கதைக்கக்கூடாது இல்லை, அவரை பற்றி தாராளமாக கதைக்கலாம். அவ்வளவுக்கு ஒரு பெரிய தமிழ் மக்களுக்கு சேவை செய்த ஆளுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிய ரீச்சாக்குள்ளே கட்டி வச்சுக்கிறார். அதுக்கே நாங்கள் காசு கட்டி தான் உள்ளே போய் பார்க்கணும், சும்மா யாரும் போய் பார்க்கலாது. அதை விளங்கி கொள்ளுங்க. இப்போ அவரை பற்றி நான் கணக்க கதைக்க விரும்புகிறேன் என்றால் அவர் தன்னை பற்றி தானே ப்ரொமோட் பண்ணி கொண்டு திரிகிறார். மற்றது அது சம்பந்தமான ஒரு போட்டியில் இல்லாத ஒரு ஆள். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்தியாவில் இருக்குது, அங்கே யாருமே அவங்கள ஒரு போட்டியான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களாம் அவங்களோட தம்பி மேரை வச்சு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் சீமான் வருகிறார், சீமான் அடுத்த முதலமைச்சர்னு கத்துவாங்க. இப்போ எல்லாம் கவுண்டு போயிட்டு இப்போ சீமானுக்கு ஆதரவாக கதைச்சாக்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கதைக்க விரும்புகிறேன் நான். சரி, அதை விடுங்க, தேவையில்லாத நான் கதைக்க தேவையில்லை தானே. அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்படியே தமிழ் கட்சிகள் ஒன்றொண்டா கூடி ஒன்று சேர்றதும், நாங்கள் ஒன்று கூடி விட்டோம், நாங்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போகிறோம், முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று இப்படி பல வகையான நாடகம் ஆடிக்கொண்டிருக்க
எங்கட கண்டுகுட்டி இளங்குமரன் அவர்கள், நோ சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, என்பிபி இந்த பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி இளங்குமரன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா, பெரிய அளப்பெரிய சேவை ஒன்றை செய்து கொண்டு திரிகிறார் மாகாண சபைக்காக. இங்க பாருங்க, மாடு கண்டு மாடு வழங்கி கொண்டு திரிகிறார். வாழ்வாதாரம், இதை மாடு வாங்குறாக்களை நான் கொச்சப்படுத்தல, தவறா நினைக்க கூடாது. மாடுகளை வாங்குற ஆக்களை நான் கொச்சப்படுத்தல, சரியோ? மாடு வாங்குற ஆக்கள் வந்து மக்களுக்கு இவை சேவை செய்கிறது தான் வந்திருக்கு, இவை கொடுத்து தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பாருங்க, கயந்திரகுமார் பொன்னம்பலமலை கடலுக்குள்ளே நிற்குது, சரியோ? தொழிலாளர்கள் அவங்க பாவம் போராடுறாங்க. இவர் யோசிக்கிறார், கடலுக்கு இறங்கலாமா, தவறுதலாக தள்ளி விட்டுருவாங்களா கீழே, என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்கும்ன்றே தெரியாத ஒரு நிலையில் சிங்கம் யோசிச்சு கொண்டு நிற்குது. மற்றவர் கொஞ்சம் இறங்கிட்டார், அவர் கொஞ்சம் உஷார் மடையும் தானே, கொஞ்சம் கிட்ட போயிட்டார். பாருங்க என்னப்படி என்று நிற்கிறார். இப்போ மாகாண சபைக்காக அலமோதி கொண்டு தெரியக்க ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் தையல் மிஷின் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, அது வேற பிரச்சனை. எங்கட எம்பி இளங்குமரன் அவர்கள் மாட்டை கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு என்பிபி அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் மாகாண சபைக்கு மாடு கொடுத்த வரலாறு இப்பதான் முதல் பார்க்குறோம். எத்தனையோ அரசாங்கம் இருந்திருக்கு, எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கு. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரே சிரிப்பா இருக்கு. என்னன்னு சொன்னா, இளங்குமரன் எம்பி எப்பவுமே ஒரு சர்ச்சையை தடை ஏற்படுத்துவார். இது வந்து கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையல் மிஷின் கொடுக்குறார், சரியோ? தையல் மிஷின் கொடுத்துட்டு கொஞ்சம் வீராப்பா இங்கே இருந்து கதைக்கிறார், தமிழ் தேசியம், தமிழ் அது இதுன்னு கதைப்பார். கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு காட்டுற விளையாட்டுகள்லாம் பெரும் விளையாட்டுகளாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இதுதான் எனக்கு ஆக மென கவலை ஏற்படுத்தியிருக்கு. என்பிபி அரசாங்கத்தை மாடு கொடுத்து மாகாண சபை கேட்க வச்சிருக்கிற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நாங்கள் சாவச்சேரியில் மட்டுமில்லை, ஒவ்வொரு ஏரியாவிலையும் சில வைக்கணும். ஒரு அரசாங்க கட்சியையே மாட்டையும் ஆட்டையும் கொண்டு மக்களுக்கு கொடுத்து எங்களை மாகாண சபைக்கு எப்படியாவது கொண்டு வாங்கன்றது தான் இந்த நிலப்பாடு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, வாழ்வாதாரத்துக்கு மக்களுக்கு உதவி செய்கிறது தவறு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட மக்களை இப்படி சீப்பாக்காங்க. நீங்கள் மாட்டை கொடுத்து அதை கொடுத்து போட்டு அதுக்குரிய கணக்கு வழக்கு அரசாங்கத்தில் ஒப்படைங்க. அதில் 4 பொம்பளைகளை சேர்த்து மாட்டோட சேர்த்து போட்டோ எடுத்து இவைதான் இந்த மாட்டை மேய்க்க போயிடும், இவைதான் இதை செய்ய போயிடும், இவைக்கு தான் மாடு கொடுத்துனாங்கண்டு. இளங்குமரன் எம்பியில அறிவு அப்படித்தானே. ஒரு நீங்கள் வந்து ஒரு சமூக நிலையத்துக்கோ ஒரு இடங்களுக்கோ ஒரு பொருள்களை கொடுக்க அது வேறு பிரச்சனை. இப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணிங்க. ஆனால் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதை கொடுங்க, பிரச்சனை. அது அந்த மக்கள் சொல்லணும், எங்களுக்கு இந்த மாட்டை இவை தான் தந்தவை, இந்த அரசாங்கம் தான் தந்தது, இதுதான் தையல் மிஷினை இவே தான் தந்தவை. தையல் மிஷின் கொடுக்குறதுக்கு அவங்கள மக்கள் பாராளுமன்ற தையல் மிஷின் கொடுக்குறது தவறு இல்லை. தையல் மிஷின் வாங்குற அளவுக்கு எங்களோட மக்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஒரு மாட்டை வாங்கி தான் அடுத்த வாழ்வாதாரத்தை நாங்கள் உருவாக்கணுமன்ற அளவுக்கு எங்களோட மக்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதுதான் கேவலம். அதுவும் மாகாண சபை எலெக்ஷன் நேரங்களில் பிரச்சாரமாக இதை செய்து கொண்டிருக்கிறீங்க. மாகாண சபை ஏன் இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் கொடுக்குற 2 வருஷம் ஒரு மாடு கொடுக்க வழி இல்லாமல் இருந்து நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த எல்ஓஎல்சியில் பார்ட்னராக இருக்கிற முதலீடு செய்திருக்கிற கயந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இந்த ஃபுட் சிட்டிகள் நடத்தி கொண்டு பெட்ரோல் செட்டுகள் வச்சு கொண்டு லண்டனுக்கு காசு வாங்கி ஆக்களை அனுப்புகிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாடும் தையல் மிஷினும் கொடுக்க எல்லாமே இவ்வளவு காலம் நீங்கள் இருந்த நீங்கள் ஏன் இப்போ கொடுக்குறீங்க? வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எங்கேயுமே மாகாண சபைக்காக தையல் மிஷின் கொடுக்க போகிறது இல்லையே, கொடுக்க மாட்டார். அதனால் இப்போவும் சனத்திட்ட தான் கேட்டிருக்கு, ஒரு வழக்குக்கு என்னால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். எங்கேயுமே தையல் மிஷின் கொடுத்து ஓட்டு கேட்கல. என்ன பரிதாபமான நிலைமைண்டா. இவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு போனவங்க, இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் கேட்டிருக்கிறாங்க, எப்படி நாப்பா நீங்கள் மாகாண சபை வின் பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் டிவி கொடுக்குறோம், நாங்கள் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், நாங்கள் சட்டிவானை கொடுக்குறோம் நாங்கள் என்று சொன்ன உடனே அப்படியே வந்து இங்கே பார்த்தாங்க, வாஷிங் மிஷின்ற விலையை கேட்டாங்க, டிவியில் விலையை கேட்டாங்க. அது பெருசாக இருக்குது. பார்த்தாங்க தையல் மிஷினையும் மாட்டையும் வாங்கி கொடுப்போம்ண்டு என்பிபிக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்து விட்டாங்க இந்த தமிழ் தேசிய கட்சியில். ஏன்டா என்பிபி எப்படியோ நிறுத்த போகிறது, தங்களுக்கு வேலை செய்ய போகிறாங்களே தானே. இவையிலிருந்து ஒரு ஆள் சுமந்திரன் மாதிரியோ அல்லது யாரோ ஒருத்தர் நானே வந்து சேர போகிறார் முதலமைச்சர் வேட்பாளராக.
அப்போ அவங்களுக்கு தெரியும் சரி இவங்களோட ஒத்து போக மாட்டேன் எல்லாரும் சைக்கிளையும் மாட்டையும் தையல் மிஷினையும் கொடுத்து இந்தியான்ற நடைமுறையில் அரசியல் செய்ய வழிகிட்டாங்க. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். வைத்தியத்துறை, அதாவது நான் முதலமைச்சராக வந்தா மாகாண சபையில் சுகாதாரத்துறை எப்படி இருக்கும், வைத்தியசாலைகள் எப்படி இருக்கும், வைத்தியர்களை வெளிநாட்டுக்கு ஓடாதபடி எப்படி அவையை நான் பராமரிப்பேன் என்ற திட்டங்களை தெளிவாக சொல்லியிருக்கார். அது சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, மாகாண சபைன்றது இவ்வளவு முக்கியமானது. தையல் மிஷின் கொடுக்குற காமெடியர்களுக்கும் கடலுக்குள்ள தையட்டி ஆர்ப்பாட்டம் தோத்த உடனே போய் மீனவர்களோட பிரச்சனையை குதிக்கிறது, மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் தோத்த உடனே போய் அங்கே மயிலட்டியில் இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அரசியல் செய்கிறதுக்கு இடம் தேடுறவர்களுக்கும் மாடு கொடுத்து தான் மாகாண சபையில் வெல்லோணுமன்ற அளவுக்கு இளங்குமரனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற இந்த சமூகத்தில் உண்மையிலேயே நீங்கள் சரியான ஒரு பாடத்தை படிப்பிக்கணும். மாட்டை வாங்குங்கோ, தையல் மிஷினை வாங்குங்கோ. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அதே மாட்டால் இளங்குமரனை தூக்கி எறிய விடுங்க. சரியோ, நன்றி, வணக்கம். எங்களோட அரசியல் இவ்வளவு கேவலமாக எங்களோட மக்களை நினைக்கணும், அதுதான் உண்மையான கவலை. இவ்வளவு சிரிச்சு சிரிச்சு வீடியோ போட்டாலும் எங்களோட மக்களை இவங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு தையல் மிஷினையும் ஒரு மாட்டையும் ஒரு சைக்கிளையும் வாங்கி கொடுத்து ஆர்ப்பாட்டங்களில் போயிருந்து தமிழ் தேசியம் என்று போலியாக கத்துறதால எங்களோட மக்கள் ஏமாந்திரிவினம் என்ற ஒரு மனநிலை இப்போவும் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். இவ்வளவு நேரமும் நான் இந்த வீடியோவை சிரிச்சு போட்டாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, ஆடு மாடு கொடுக்குறதோ அல்லது ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குறதையோ அதை வாங்குறதையோ நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாகாண சபை எலெக்ஷனை முன்னிட்டு இப்படியெல்லாம் ஆக்ரோஷமாக ஓடி திரிஞ்சு இப்படியெல்லாம் ஒருத்தர் தான் கடந்த காலங்களில் ஏதோ செய்தவராமன்னு சொல்லி முதியோருக்கு செய்தவராமன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவை போட்டுக்கொண்டு திரிகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் தவறில்லை, நீங்கள் செய்யுங்க. ஆனால் எலெக்ஷன் வியாபாரமாக எங்களோட மக்களை மாற்றாதீங்க, எலெக்ஷனுக்கான வியாபார பொருளாக எங்களோட மக்களை மாற்றாதீங்க. அதுதான் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விஷயத்தை எங்கேயுமே செய்யலை. அவர் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கிறார். தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கான நிதியில் சரியான ஒரு உறுதியான பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்கார். சாவச்சேரியில் அம்மாச்சி உணவகம், அங்கால கோப்பாயிலோ இங்கே பருத்தித்துறையிலே ஒரு அம்மாச்சி உணவகம், இப்படியான விஷயங்களை நிலையானதை செய்திருக்கார். எங்கேயும் போய் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டுன்றது இல்லை. அதால் தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் நாங்கள் அவருக்கு பின்னால் நிற்கிறோம். அவருடைய கதைகள், அவருடைய பேச்சுக்கள் ஊழல்வாதிகள் மேல் இருக்கிற ஆத்திரத்தின் நிமித்தமாக அது ஒரு விமர்சனமாக்கப்படுதே ஒழிய அவர் தவறான ஒரு நபர் இல்லை. தேர்தலுக்காக மாடு கொடுத்து மாடு வாங்குகிற மக்கள் எங்களுக்கு ஓட் பண்ணுவினோம் என்ற ஒரு விளம்பரத்தை செய்கிறதுக்கு எப்போதுமே அவர் முற்பட்டதில்லை, எப்போதுமே அதை செய்ய போகிறதில்லை. தன்னால் என்ன ஏலும் என்ன முடியும் என்றதை சொல்லுவார். மக்கள் வாக்களித்தால் சேவை செய்வார். மக்களை வியாபாரமாக்குற இந்த மாகாண சபை தேர்தலில் மக்கள் தெளிவான முடிவுகளை எடுக்கணும் என்றுதான் இந்த வீடியோன்ற பதிவு. இதில் காமெடியாக நக்கலாக கதைச்சதை தயவு செய்து யாரும் மனசு எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மையான விஷயங்களை தான் நான் கதைச்சிருக்கிறேன். இப்படி எங்களோட மக்களை மாகாண சபைக்கு எப்படியாவது சீட் வந்துடணும், எப்படியாவது நாங்கள் வென்றோணும் என்ற ஒரு அடிப்படையில் போராடுற இவர்கள் எப்படி அடுத்த நாள் மாடு விற்கிற மாதிரி எங்களோட மக்களை விற்க மாட்டோம்ன்றது நீங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். மாட்டை கொண்டு வந்து எலெக்ஷனுக்கு பலியிடுற மாதிரி, தையல் மிஷினை கொண்டு வந்து பலியிடுற மாதிரி அவங்களோட அதிகாரங்கள் கிடைத்த பிறகு தங்களுக்கான ஒரு ஆசனமோ தங்களுக்கான ஒரு அந்தஸ்தோ வரணுமன்றதுக்காக எங்களோட மக்களையும் விற்க தயங்க மாட்டினோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் அவங்களோட வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி நான் இங்கே விமர்சிக்க வரையில் வாழ்வாதாரத்தை கொடுத்து விளம்பரப்படுத்துறதை தான் நான் விமர்சிக்க வரேன். இவர்களுக்கும் ஒரு யூடியூப்பருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உதவி திட்டங்கள் செய்கிற யூடியூப்பருக்கும் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.